அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? அதாவது மியான்மர்ல இப்போ கொஞ்சம் முன்னாடி 7.2 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு பில்டிங் அப்படியே கீழே இருந்து சரிஞ்சு கீழே விழக்கூடிய சமயத்து மேலே வந்து கீழே சரிஞ்சு விழக்கூடிய சமயத்தில் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் இந்த விஷயம் இப்போ நடக்குது? மியான்மர் நாட்டில் சற்று நேரத்திற்கு முன்பு பொதுவாக 2 வலிமையான உலகத்துல நிலநடுக்கங்கள் பொறுத்தவரை பதிவானது. அந்த இன்பம் நாட்டில் துன்பம் சமீப நல்லது ஆண்டுகளிலேயே கெட்டது எல்லாமே இருக்கக்கூடிய பதிவானதில் சமயத்துல இதுதான் வலிமையானது. படைத்தவன் இந்த இறைவன் நிலநடுக்கம் கொஞ்சம் வாய்ப்பு தாய்லாந்து கொடுப்பான். நாட்டிலும் உணரப்பட்டுள்ளது. கொஞ்சம் இதற்கிடையே அங்கு என்ஜாய் பண்ணிட்டு போ. பூகம்பத்தால் ஒரு மாபெரும் லைஃப் கட்டிடம் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போ. நொடிகளில் இடிந்து விழும் காட்சிகள் நம்ம உபயோகித்துக் இணையதளத்தில் கொள்ள வேண்டும். பகீரை கிளப்புவதாக இருக்கிறது. அதே மாதிரி நமது பூமியின் நம்ம தண்டனை கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் கொடுப்பான். திருந்திக்கும், கொஞ்சம் மாறு, உனக்கு கொடுக்குற சான்ஸ் இது. அப்ப இந்த வாய்ப்பை, இந்த ஒரு சான்ஸை நம்ம பயன்படுத்தாத போது மக்கள் செய்யும் தவறுகளால் மக்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் என்பதற்காக படைத்த இறைவன் நிலநடுக்கம், சுனாமி, சூறாவளி இல்லை என்ன நிறைய இருக்கு, நமக்கு தெரியாது. கொரோனா கூட அதுல கூட வந்திருக்கலாம். ஆனால் மக்கள் இந்த இதிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணுதான். அப்ப மூசா நபிம்பாங்க, மோசஸ், அவங்க மக்கள் என்ன பண்ணாங்கன்னா படைத்த இறைவனிடத்துல வந்து தௌபா தேடினாங்க, மன்னிப்பு மன்றாடினாங்க. அதாவது நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தவறு இழைக்கிறவங்களா இருக்கோம், எங்களை மன்னித்து விடுங்களா. மக்களை, உங்களுடைய தவறுகளை இறைவன் மன்னிப்பதில் ஒருபோதும் கலைந்து போகமாகத்தான். நீங்கள் ஒருபோதும் சரி மன்னிப்பு கேட்பதில் சோர்வடைகிறார்கள். நீங்க மன்னிப்பு கேட்கறதெல்லாம் சோர்வடைகிறீங்க. ஒருத்தவங்களோட சாரி கேட்கறதுக்கு ஈகோ ஹேட் ஆகுது. நம்ம தப்ப ஒத்துக்கிறதுல ஈகோ ஹேட் ஆகுது. ஆனா அதே சமயத்துல அடுத்த விஷயத்துல நம்ம பெரிய ஆளாகணும், இல்லை நமக்கு வேணும், ஆதாயம் வேணும் அப்படிங்கிறத மட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு வேண்டாலும் இறங்கி போறீங்க. ஏன் அப்படி? ஏன்னா உங்களுக்கு காரியம் ஆகணும். காரியம் ஆகணும்னா இறங்கி போறீங்க. ஆனா அதே ஒருத்தவங்கள்ட்ட சாரி, ஈகோ, இறைவன்கிட்டயே மன்னிப்பு கேட்கறதுக்கு மட்டும் இறங்கி போக மாட்டேங்குது. ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். பொதுவா சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுப்பவர் மட்டும் கெட்டு போறதும் இல்லை. நீங்க உங்களுடைய பணிவின் காரணமாக மேல இறைவன் உயர்த்துவோம். இன்னைக்கு இல்லை, எப்பயுமே சரி. மறந்துடாது. இஸ்லாம்.